ஆறாம் திருவார்த்தை முடிந்தது. இட்ஸ் finished. ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். பிரேயர். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன ஆறாம் வார்த்தை முடிந்தது. இந்த வார்த்தை சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது இது ஒரு தோல்வியின் வாழ்க்கை மாதிரி தோணும். ஆனா இது ஒரு வெற்றியின் முழக்கம். சாதாரணமாக முடிந்ததுங்கிறது எப்பவுமே ஒரு முடிவுங்கிறது மாதிரி நம்ம சொல்லப்படுது, நான் முடிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் திருவூழியத்தில் சொல்லப்படுது எல்லாம் நிறைவேறிட்டு அப்படிங்கிற வார்த்தை. இது ஒரு முழுமையான வார்த்தையாய் காணப்படுகிறது. இங்கிலீஷ் பைபிள்ல இட்ஸ் finished அப்படின்னு சொல்லப்படுது. இது ஐ ஆம் finished கிடையாது, இட்ஸ் finished அப்படின்னு. நம்ம இது கிரேக்க வார்த்தையான மூலபாஷையான கிரேக்க வேர்ட்ல பார்க்கும்போது டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டெட்டலஸ்டாய்ங்கிற வார்த்தை சொல்லப்படுறது ஒவ்வொரு எந்த இடத்துல சொல்லப்படுதோ அந்த இடத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுது இருக்கு. இதை ஒரு வேலையால் டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்றாருன்னா இது நான் வேலையை முழுமையா முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். ஒரு ஆசாரியர் டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்றாருன்னா பலிகள் முடித்தது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு விவசாயி டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்றாருன்னா நான் அறுவடை முழுமையாய் முடிந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே ஒரு கடனாளி டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்றாருன்னா paid in full, முழுமையாய் கடன்கள் அடைத்து தீர்க்கப்பட்டன என்று அர்த்தம். இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு? டெட்டலஸ்டாய்னு பிதாவை பார்த்து சொல்றாரு. டெட்டலஸ்டாய்னா பிதாவானவர் நான் எல்லா வேலையும் பிதாவே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு தைரியமா அந்த இடத்துல சொல்றாரு. நம்ம முடிந்ததுங்கிறது இயேசு சொல்லும்போது எந்தெந்த காரியங்களை அவர் முடிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்ததுன்னா பிதாவானவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் என்னவெல்லாம் சொன்னாரோ அது எல்லாம் கர்த்தராகிய ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். யோவான் 17:4 சொல்றாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். எதெல்லாம் செய்தாரா? நீர் எனக்கு நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன். அப்போ ஒன்றையும் அவர் விட்டு பிடிக்கல. நான் பாதி முடிச்சேன்னு சொல்லல, நான் கொஞ்சம் மிச்சம் வச்சேன்னு சொல்லல, அவர் முழுமையாய் முடித்து விட்டார். இயேசுவின் குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா வருஷம் தோறும் எருசலேமுக்கு ஆலயத்துக்கு பஸ்கா கொண்டாட போறது வழக்கமா வச்சிருந்தாங்க. இயேசுக்கு 12 வயதா இருக்கும் போதும் அவங்க எருசலேமுக்கு பஸ்கா கொண்டாட போறாங்க. அவங்க பஸ்கா கொண்டாடிட்டு திரும்ப வரும்போது பிரயாணத்துல இயேசு கூட வருவாருன்னு சொல்லிட்டு அவங்க மறந்து வந்துடுறாங்க. பிரயாணத்தின் போதுதான் திரும்ப பார்க்குறாங்க, அங்க இயேசுவை காணும். பிரயாணக்கூடத்தில் எல்லாத்தையும் கேட்குறாங்க இயேசு எங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாத உடனே பார்த்துட்டு பிள்ளையை காணாத உடனே அவர் என்ன திரும்ப எருசலேம் போய் தேடி பார்க்குறாங்க. அங்க பார்க்கும்போது அவர் போதகர் நடுவில் இருந்து அவங்க சொல்றதை கேட்கறதுக்கும் இவர் திரும்பி அவர் பதில் சொல்றதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இவங்க தாயானவர் கேட்குறாங்க, என்ன எங்களுக்கு இப்படி செய்துட்ட, ஏன் எங்களுக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, லூக்கா 2:49 சொல்லுது, அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் இருக்க வேண்டியது அறியீர்களா என்றார். அப்போ இயேசு சிறு வயது முதலே என்ன சித்தத்தை கொண்டிருந்தார்னா, இயேசுவின் காரியங்கள் பிதா எனக்கு நியமித்த எல்லா காரியங்களையும் எல்லாத்தையும் அவர் சிறு வயது முதலே அந்த சித்தத்தின்படி செய்ததுல அவர் சிந்தையா இருந்தார். இயேசு எந்த இடம் சிறு வயது முதலே எந்தெந்த இடங்கள்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடங்கள்ல எல்லாத்தையும் இதை நிறைவேற்றிட்டே இருந்தார். இயேசுவும் சீசர்களும்
சமாரியா வழியா பிரயாணம் போறாங்க. இயேசுக்கு என்ன பிரயாண களைப்பா இருக்கு, பசியா இருக்காரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, கிணத்தண்டையில ஓய்வு எடுக்கிறாரு. அவங்க சீசர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஊருக்குள்ள போயிட்டு நாங்க சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அவங்க சீசர்லாம் அங்க போயிட்டு சாப்பாடு கிடைச்சி வராங்க. வரக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு, சமாரிய ஸ்திரீட்ட பேசி அவளோட வாழ்க்கையே மாற்றினாரு. அப்போ அவர் வாழ்க்கையை மாட்டிட்டு இருக்காரு. இவங்க என்னன்னா சாப்பாடு கிடைச்சு கொண்டாடுறாங்க. இயேசு என்ன பசியா இருக்காரு. அப்போ இவர் நல்லா சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு இவங்க போதகரே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாரு, நான் புசிப்பதற்கு நீங்க அறியாத ஒரு போஜனம் உண்டுன்னு. இது அதுல நீ அவர் என்ன நினைக்கிறாங்க, சீசர்ல என்ன நினைக்கிறாங்க, ஏதோ இவர் நமக்கு தெரியாம வேற யாரோ இவருக்கு சாப்பாடு கொடுத்துருங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு பெண்ணின் வாழ்க்கையே மாற்றிட்டேன். நான் அவரை அனுப்பியிருக்கேன் இந்த ஊருக்குள்ள. ஒரு ஊரே மனத்திருக்க போகுது. இதுதான் என் போஜனம். நான் என்னுடைய பிதாவின் சித்தத்தை படி செய்து என்னோட போஜனம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மேரேஜ் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ மேரேஜ் பொண்ணு பையனும் பெருசா சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஃபுல்லா வேணா மேரேஜோட அந்த ஹாப்பினஸ்லயே இருப்பாங்க. அதே போல அந்த ஹாப்பினஸ்ல கடவுள் என்னன்னா எப்பவுமே பிதாவானவருடைய சித்தத்தின் படி செய்யறதை அவருடைய சந்தோஷமாவே வச்சிருந்தாரு. யோவான் 4:34 இயேசு சொல்றாரு, அவங்க பார்த்து சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனம் என்கிறார். இதே மாதிரி பிதா என்னன்னா, பிதா இயேசுக்கு ஒரு கடமையை கொடுத்துட்டு போனாரு. அதை கிறிஸ்து முடிச்சிட்டாரு. நமக்கு கிறிஸ்து ஒரு கடமையை வச்சுட்டு போயிருக்காரு. மார்க் 16 அவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொல்றாரு. அப்போ இதை நம்ம கடமையா வச்சு நம்ம எங்கேயுமே நம்மளுடைய இந்த பிரசங்கத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். பிலிப்பியர் சொல்றாரு, பிலிப்பியர் 2:5 சொல்றாரு, எப்படி நம்ம இந்த காரியத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும். கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. இப்போ அவரு பிதாவானவர் கொடுத்த ஒரு காரியத்தை அவர் எந்த சிந்தையில் வச்சிருந்தாரோ அந்த சிந்தனை நமக்குள் இருக்க கடவுது. இப்போ எப்படின்னா, நம்ம இப்போ நான் ஒரு பெர்ஃப்யூம் அடிக்கிறேன். அப்போ நான் பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த பிராண்ட் நான் யூஸ் பண்றேன் நான் சொல்ல மாட்டேன். நான் பெர்ஃப்யூம் அடிச்சதை பார்த்து என் மனத்தை கேட்டு என்ன சொல்லுவாங்க, என்ன பெர்ஃப்யூம் பிரதர், எந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. எந்த பிராண்ட் யூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அதே போல் நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சிகளாக இருந்தீங்களானால் மகிமை உங்களுக்கு வெளிப்படும் போது உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க, பிரதர் சிஸ்டர் நீங்க எந்த கடவுளை கும்பிடுறீங்க, உங்களுக்கு எந்த கடவுள், நீங்க இந்த கடவுள் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க, இந்த கடவுளை பத்தி எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு யார்ட்டையும் இந்த கடவுளை கும்பிடுங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க போற இடத்துல நீங்க உங்களுக்குள்ள நீங்க கிறிஸ்துவ வச்சிருந்தீங்கன்னா, இந்த மகிமை உங்கள்கிட்ட வெளிப்பட்டதுன்னா எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து நீங்க எந்த கடவுளை ஆராதிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ரெண்டாவது, பலிகள் முடிந்தது. ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தார். ரெண்டாவது பலிகள் முடிந்தது. இந்த பலிகள் முடிந்ததுன்னு பார்க்கும்போது முதலாவது பலியை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பலி ஒரு மறைமுகமான பலி. அது கர்த்தரால் நடத்தப்பட்ட பலி. ஏவாள் கர்த்தரால் புசிக்க கூடாதுன்னு சொன்ன பழத்தை கனியை புசிக்கிறாங்க. அதை ஆதாமுக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்து அவங்களுக்கு பாவம் ஏற்படுது. பாவம் ஏற்படுறதுனால அவங்க என்னன்னா, கர்த்தர் உலா வரும்போது என்ன பண்றாங்க, கர்த்தர் அவங்க சத்தத்தை கேட்டு அவங்க ஓடி ஒளிறாங்க. பாவம் நமக்குள் வரும்போது நாமும் இதே போல் கர்த்தரை விட்டு பிரிந்து போகிறோம். அங்க எந்த மறைமுகமா பலின்னு ஒண்ணு சொன்னல, அது என்ன பலினா, ஆதியாகமம் 3:21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். அப்போ அங்க பாவம் நடக்கும்போது, பழைய பாட்டுல எப்போ பார்த்தாலும் ஒரு பாவம் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு பலி இடப்பட்டது. இங்கே மறைமுகமா கர்த்தரால் முதல் பலி இடப்பட்டது. ஆபிரகாம் வாழ்க்கையிலும் இதே மாதிரி ஒரு பலி கேட்கிறார் ஆண்டவர். ஆனா ஆபிரகாம் கிட்ட கேட்டது பாவத்துக்கான பலி இல்ல, தன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கிற பலி.
அவர்கிட்ட அவரோட குமாரனை கேட்கிறாரு, ஈசாக்க நீ பலியிடு அப்படின்னு. ஆனா ஆபிரகாம் எந்த இடத்துலயும் சோர்ந்தே போகல. அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன மனசுல நினைக்கிறாருன்னா, என்னை எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு அப்படின்னு. நம்ம பிள்ளைங்க கூட அப்பா விளையாடும் போது அப்பாங்க பிள்ளைய தூக்கி போட்டு விளையாடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களை முகத்துல பார்த்திருக்கீங்களா? ஒரு பயமே இருக்காது, எந்த கவலை இருக்காது. என் தகப்பன் என்னை கைவிட மாட்டாருங்கிற பயம் கிடையாது. அதே போல் ஆபிரகாம் கூடும்போது ஆபிரகாம் எந்த பயமும் இல்லை. அங்கே கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. நமக்கு அந்த பலி என்னைக்கு நம்மளை சோதிக்கிற கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டாரு. ஓகே, அதே போல எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா இருக்கும் போது அவங்க தலைப்பிள்ளை சங்கத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உங்க இடத்தை கடந்து வரும்போது எந்த இடத்துல எல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தம் இருக்கோ தெளிச்சிருக்கோ அந்த வீட்டுல நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன பண்றாரு, கடவுளுடைய மக்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷனும் அதுல பாவ ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து ஒரு பாதுகாப்பும் கொடுக்கிறாரு. இப்ப இந்த எல்லா இடங்கள்லயும் கடவுள் என்ன ஒரு பலி கேட்கிறாரு. இங்க புதிய பாட்டுல நமக்காக கர்த்தர் இதே அந்த ஆட்டுக்குட்டியானவராய் நமக்காக சிலுவையில் சாட்சியானார். இதுல 1 யோவான் 4:10 சொல்லுது, நம்ம இப்போ யாருக்காவது ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னா நமக்கு அதுல ஒரு அன்பு வேணும். அன்பு இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அன்பு இருந்தா தான் நம்ம கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் கூட நமக்கு என்ன தோணும், அன்பு இருந்தா தான் கொடுக்க முடியும். 1 யோவான் 4:10 சொல்லுது, இது எந்த அன்புனா நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால் தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியை தம்முடைய குமாரனை அனுப்பினதால் அன்பு உண்டாயிற்று. இப்போ அவர் சிலுவையில் அறைந்ததன் மூலம் நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார். அன்பின் மூலம் நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார். இப்ப நம்ம எப்படி இந்த மக்கள் இந்த சமுதாயத்துல நம்ம என்ன பண்ணணும்? பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என் சகோதரன் பாவம் செஞ்சா நான் எப்படி எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு. அவர் சொல்றாரு 770 தரம். 770 தரம்னா இன்ஃபினிட்டி டைம்ஸ். எவ்வளவு நேரம்? இன்ஃபினிட்டி டைம்ஸ் நீங்க மன்னிக்கணும், மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க சகோதரர்கள், உங்க கூட வேலை பார்க்கறவங்க, இந்த சர்ச்சில் யாராச்சும் சின்ன பசங்க ஏதாச்சும் தப்பு பண்ணா நீங்க மன்னிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா கடவுள் நமக்குள்ள பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த மன்னிப்பு உங்களில் ஒருவர் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள் சொல்றாரு. நம்மளும் நமக்கு கிறிஸ்து என்ன மன்னிச்சாரோ அதே மாதிரி நம்மளும் மன்னிக்கணும். மூன்றாவது, மீட்பின் வேலையை முடித்தார். மத்தேயு 28:51 8 வாசிக்கலாம். மத்தேயு 28:51 வாசி. சரி, 27 இந்த சிலுவையில இவர் ரத்தம் சிந்தினதன் மூலம் 2 கான்செப்டை முழுமையா அவர் ஒழிக்கிறார். முதலாவது என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல எப்பவுமே ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. என்னன்னா, நம்ம பிதாவுக்கு நமக்கு இடையில ஒரு ஆசாரியர் இருந்துட்டே இருந்தார். ஆசாரிய கூடத்துக்குள்ள நம்மளால போகவே முடியாது. பலி செலுத்தணும்னு சொன்னாலும் சரி, என்ன பண்ணணும்னாலும் சரி, நம்மளால டைரக்டா பிதாவை நம்மளால நெருங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எபிரேயர் 9:11 மூலம் அவர் சொல்றாரு, பிரதான ஆசிரியராய் வெளிப்பட்டதன் மூலம். எப்படி? கிறிஸ்து இயேசுவானவர் பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டதன் மூலம் அந்த கான்செப்டையே அவர் என்னன்னா, ஒரு ஆசாரியர் இல்லாம பிதா தகப்பன் மகன் என்கிற உரிமையை நம்ம இந்த இடத்துல பெற்றோம். ரெண்டாவது, அவர் இஸ்ரவேல் மக்கள் புற ஜாதிகள் என்கிற கான்செப்டை முழுமையா தகர்த்தெறிந்தார். சமாரிய ஸ்திரீடம் அவர் ஒரு பெரிய உண்மையை சொல்லிட்டு போறாரு. சமாரிய ஸ்திரீ என்ன சொல்றாங்க, நாங்க இந்த மலை மேல தொழுது கொள்றோம்,
நீங்களோ எருசலேமில் தொழுது கொள்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இயேசு சொல்றாரு அருமையா, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, யோவான் 4:21, ஸ்திரீயே நான் சொல்கிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல பிதாவே எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்படின்னா புறஜாதிகள் இஸ்ரவேல் மக்கள்ங்கிற கான்செப்டை முழுமையா அவர் விமர்சி எல்லாரையும் தன்னுடைய ஒரே, எப்படி எபேசியர் 2:14 எப்படி இந்த தடையை உடைச்சாருன்னா, பகையாய் இந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார் சொல்ற மாதிரியும், பைபிள்ல ஒரே ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தால் நீங்களும் நாங்களும் ஆபிரகாமின் சன்னதியராய் மாற்றப்பட்டோமே என்று சொல்ற மாதிரி. நம்ம இப்போ அவர் மீட்பின் வேலையை முழுமையா முடிச்சிட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஒரே வேலை நம்ம அதை விசுவாசிக்கணும். யார்கிட்ட இருந்த விசுவாசம் நல்லா இருக்கும், யார்கிட்ட இருந்த விசுவாசம் மாதிரி நம்ம விசுவாசம் இருக்கணும்னா, ஏனோக்கிட்ட இருந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கணும். ஆதாமோட 7ஆம் தலைமுறை, ஆனா ஏனோக்கு கூட ஆண்டவர் இருக்கல. ஆதாமோடு தோளோடு கை போட்டு நடந்தாருன்னு சொல்லப்படுது. ஆனா யோனோக்கு ஆண்டவரை பார்க்கல. ஆனா யோனோக்கு என்ன நம்புறாருன்னா, ஆதாமோடு இருந்த தேவன் என்னோடு இருக்கிறார் விசுவாசிச்சாரு. இந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கணும். ஆண்டவரை பார்க்காமலே விசுவாசிச்சாரு யோனோக்கு. நம்ம என்ன பண்ணோம், எந்த விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போஸ்தலர் 16:30, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த விசுவாசம் தான் நமக்கு இப்போ வேணும். இந்த விசுவாசம் எப்படி நமக்கு கிடைச்சோம், எப்படி விசுவாசம் விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கணும், எப்படி நம்ம ரட்சிக்கப்பட போறோம் அப்படின்னா, ரோமர் 10:9, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் என்று எழுப்பினார் என்று நீ நம் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எதை நம்பணும், நம்ம எதை விசுவாசிக்கணும், மரித்தோர் என்று தேவனை எழுப்பினார் விசுவாசிக்கணும். இதுல நீங்க எதையும் கூட்டவோ குறைக்கவோ எதுவும் தேவையில்லை. அவர் மீட்புக்கான எல்லா வேலைகளையும் நிறைவே செய்து முடிச்சிட்டாரு. அந்த தைரியத்துல தான் பிதாவை அவர் சொல்றாரு, பிதாவை பார்த்து, பிதாவே நான் முடிச்சிட்டேன், நீங்க என்ன வேலை சொன்னீங்களோ எல்லாவற்றையும் முடிச்சிட்டேன். நான் பாவங்களுக்காக என்னெல்லாம் வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். நான் சாத்தான வீழ்த்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். நான் தெய்வ சித்தம் நிறைவேற என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். நான் மனிதனாய் இந்த உலகத்துல பாடுபட்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். ஒரு மகனாய் என் தாய்க்கு என்ன கடமை செய்யணுமோ அதையே நான் செய்து முடிச்சிட்டேன். நான் பிதாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சிட்டேன். இப்போ இங்க இருக்கிற நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கடமை. நம்ம இந்த காரியங்கள்ல கர்த்தர் அவருக்கு கொடுத்த பிதா கொடுத்த வேலைகளை முடிச்சிட்டாரு. நமக்கு நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டியது நம்முடைய கடமை அழைக்கிறோம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கூட எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க இந்த உலகத்துல, எத்தனையோ பேர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. இந்த கொரோனா வந்துச்சு, நிறைய இது வந்துச்சு, எத்தனையோ ஆக்சிடென்ட் நம்ம தப்பி வந்திருக்கோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் கடவுள் நம்மளை இவ்விதமாய் காப்பாற்றினார்னா எதுக்காக? நம்ம அழைக்கப்பட்ட ஜனனம், பிகாஸ் we are chosen, நம்ம அழைக்கப்பட்ட கடமையை நம்ம பண்றதுக்காக, நம்ம வாழ்க்கையில சாட்சியா மாறி இந்த மகிமையை வெளிப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.